ஒரு சாதாரண வேலை. உங்கள் பிள்ளைகள் இப்போ எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, இப்படி முச்சந்தியில் கத்திக்கு நிற்க விடுவோமா? எங்கள் ஆத்தால பண்ண நடு வீதியில் மண்டிட்டுருவோம். இரு கரமும் விரித்து உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் மக்கள் இருக்கான். பல நாடுகளில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்றான் தமிழன். இரு கைகளையும் விரித்து, அன்பான என் உலகத்திலே என் அருமை தாய் தமிழ் சொந்தங்களே, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் உடன் பிறந்தார்களே, நம் நாடு ஒரு பெருமள்ளத்தால் கடும் புயலால் அழிந்து நிற்கதியாக நமது மக்கள் நிற்கிறார்கள். இயன்றளவு உங்களால் இயன்றளவு எடுத்து கொடுத்து உதவுங்கள். நம் மக்களின் இந்த இடரில் இருந்து அவர்களை மீட்க காக்க என்று ஒரு வார்த்தை பதிவு செய்திருந்தால், இங்க பாருங்க, தமிழ் இனத்தில் உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கான். ஆனா கொடை வல்லலே மன்னனாக இருந்து ஆட்சி செய்தது தமிழர் இன வரலாற்றில் தான். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு. தமிழன் வேதம் கற்பிக்குது. உயிருக்கு ஒரு சம்பளம் இருக்கு, என்ன? பிறருக்கு கொடுப்பது, புகழ்பட வாழ்வதுன்றான். அது ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம அப்பத்தா வர்ற அவ்வை வல்லுவன் 1.25 அடியில் பெருசா பாடிட்டான், மக்களுக்கு புரியாது. அந்த மாத்திரையை சுருட்டி ஒரு கேப்சூலை அடைச்சு அறம் செய்ய விரும்புங்கிறார். ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல படிக்கிறதுக்கு, ஒரு பிட்டு மாதிரி எழுதி கொடுத்துட்றான். அப்படி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் கொட்டி கொடுக்க மாட்டானா? கேட்க முடியாதா? கேரளாவில் பேரிடர், பெரும் வெள்ளம், 78 கோடி ரூபாய் தெலுங்கானாவை சேர்ந்த முதலமைச்சர் ஐயா சந்திரசேகர ராவ் கொடுக்குறாரு. 78 கோடி ரூபாய். பாரதிய ஜனதா ஆண்ட மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களும் கேரளாவுக்கு காசு கொடுத்தது. 10 கோடி 8 கோடின்னு. ஏன் தமிழ்நாடு கூட கொடுத்தது. ஏன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவ்வளவு பெரிய தன்மானம் மிக்க சிங்கமா நீங்க? எவர்காலையும் மண்டிட்டது இல்லையா? எப்படி எப்படி அவ்வளவு பெரியவரா, மானஸ்தரா? அருமை சகோதர இன மக்களே, அருமை சகோதர மாநிலத்தின் தலைவர்களே, உங்கள் சகோதர இன மக்கள் நிற்கதியாக நிற்கிறோம், தவித்து போய் நிற்கிறோம். ஒரு மீள முடியாத பேரிடர், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஒரு அறிக்கை கொட்டி கொடுத்திருப்பான், கேட்கல. இதுல என்ன சிரமம்? இதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. ஒரே திட்டம் தான். இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும். திரும்ப திரும்ப இதே சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. பொருளாதார அடியாளின் வாக்குமூலம்ங்கிற புத்தகத்தில் அமெரிக்காவினுடைய ஜான் பெர்கின் எழுதியிருக்கான். அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தில் அதில் தன் முகவுரையில் எழுதுறான், உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் கொள்ளை போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதுறான். அவர்களுக்கு நாங்கள் உலக வங்கியின் மூலமாக பல லட்சக்கணக்கான கோடிகளை கடன் கொடுப்போம், அவர்களை கடனாளியாக்குவோம். யாரை? இந்த நாட்டின் தலைவர்களை. பொருளாதாரம், தொழில், வர்த்தகம், பாதுகாப்பு இந்த துறைகளில் எங்களுக்கு வேலை செய்கிற வேலையாட்களாக அவர்களை மாற்றுவோம். அவர்கள் தங்கள் நாட்டுக்குள் ஏர்போர்ட் அமைப்பது, 8 வழி சாலை அமைப்பது, மருத்துவமனை கட்டுவது, தொடர்வண்டிகள் சாலை அமைப்பு, தொடர்வண்டி கொண்டு வருவது, அதான் புல்லட் ட்ரெயின் போன்றது, இது போன்ற வேலை திட்டங்களை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று எழுதிட்டான். இப்ப தெரியும் உங்களுக்கு எதுக்கு 8 வழிச்சாலை வருது, இப்ப எதுக்கு உங்களுக்கு விளிங்கத்தில் இணையத்தில் துறைமுகம் வருது, இப்ப எதுக்கு உங்களுக்கு ஏர்போர்ட் விரிவாக்க வருது, இதெல்லாம் தெரியும். அப்படியே திரும்பி ஒரு தடவை பாருங்க, இது பேருந்து நிலையம். அங்க முழுக்க எத்தனை பதாகைகள் ONGC வச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு தடவை திரும்பி படிங்க. ONGC பாரு, நான் சொல்றேன் பாரு, ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். யாரோட ஆத்தா விட்டு சொத்து? உங்க அப்பா விட்டு சொத்துது, உனக்கு சக்தி வளம். என்ன போட்டிருக்கு? ONGC மக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தி சேவை செய்கிறது. ஒரு படம் இருக்கா பாரு, இருக்கு. அடுத்து எரிவாயு உருளை இருக்கா, எரிகாற்று உருளை. இப்படி தேசத்தின் மக்களுக்கு எரிகாற்று, அதாவது சிலிண்டர் கொடுக்கிறது.
அடுத்து உரம் தயாரிக்க உதவுகிறது. நான் தான் உரத்தை தூக்கி போட்டு மிதிக்கணும்ன்றேன், உரத்தையே ஒழிக்கணும்ன்றான்டா. உரம், அதுக்கு மானியம், எல்லாம் வர்த்தகம். இங்க பாரு, ஆஸ்திரேலிய பேராசான் பில் மொல்லிசன் அவன் என்ன பாக்குறான், ஒரு பழங்குடி மக்களின் தலைவன் வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்கே தொலை தூரத்தில் ஒருத்தன் டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருக்கான். அவன் ஆள் குழாய் கிணறு போட்டு தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அதையும் பார்க்குறான். ஒரு பழங்குடி மக்களின் தலைவன் மழை வரை காத்திருக்கான். மழை பெஞ்சவொடனே குச்சியை குத்துறான், உழுகலை. குச்சியை குத்தி குத்தி சின்ன சின்னதாக ஓட்டை போடுறான். பூமிக்குள்ள ஓட்டையை போட்டு விதையை போட்டு பெருவிரல்ட்ட அப்படி மூடிட்டு போகிறான். அதையும் பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு. ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் நடக்குது. இந்த பழங்குடி மக்களின் தலைவன்கிட்ட பில் மொல்லிசன் கேட்குறாரு, பண்ணை நிலங்களை வைத்து டிராக்டர் உழவு இயந்திரங்களை வைத்து உழுது ஆழ்குழாய் கிணறை போட்டு விவசாயம் செய்கிற அவருக்கும் மழை வரும் வரை காத்திருந்து குச்சியால் ஓட்டையை போட்டு விதை அதுக்குள்ள போட்டு பெருவர்களால் மண்ணை தள்ளி மூடுகிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறார். அதுக்கு அந்த பழங்குடி மக்களின் தலைவன் சொல்கிறான், என் அன்பு பெற்றோர்களே, நாங்கள் எங்கள் தாயின் மாரில் பால் குடிக்கிறோம், அவர் அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறார் என்று சொல்றார். நாம் தாயின் மாரில் பால் குடிக்க தவிக்கிறோம், இந்த நாய்கள் நம் தாயின் மாரறுத்து ரத்தம் குடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதற்கான வேலை திட்டம் எங்க நடக்குது? காவிரியில் தண்ணீர் மறுக்கப்படுவதில் இருந்து நடக்குது. காவிரியில் தண்ணி கொடுத்தா என்ன வரும்? ஏன் தென்னை மரம் நடுது? தென்னை மரம் கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் தஞ்சாவூர் தென்னை நிலமா மாறிச்சு? தண்ணி வரல. அப்ப மாற்று பயிருக்கு மாற வேண்டிய கால தேவை உருவாகிறது, கட்டாயம் வந்துருது. அவன் என்ன பண்றான், தண்ணீரை முறையான நதிநீர் உரிமை பங்கீடை பிரித்து பருவத்தை கொடுத்தால் தஞ்சை வேளாண்குடி மகன் விளைநிலத்தை விட்டு வெளியேற மாட்டான். அவன் அப்படியே இருப்பான், ஒரு போக ரெண்டு போகனாலும் விவசாயம் பண்ணிட்டு நிலத்திலே இருப்பான். ஆனால் அந்த நிலத்தை விட்டு அவனை வெளியேற்ற வேண்டும் என்றால் தண்ணீர் கொடுக்கூடாது. தண்ணீர் தரலைன்னா அவன் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிலத்தை வச்சுட்டு கட்டி எழுகிறதுக்கு கிடைக்கிற விலைக்கு இன்னும் 1 ஏக்கர் நிலம் பொண்ணு விளைகிற தஞ்சை நிலத்தை வெறும் 20,000க்கு வித்து வெளியேறின வேளாண்குடி மக்கள் இங்கே உண்டு. அப்ப நிலம் அவனுக்கு வேணும், நிலத்துக்கு உள்ளே இருக்கிற வளம் அவனுக்கு வேணும். அப்ப நிலத்தில் வாழ்கிற குடிகளை அப்புறப்படுத்தணும். அடிச்சு விரட்டினா போர் வரும், புரட்சி வரும். தானாக வெளியேற வைக்கணும். தாய் நிலத்திலே நிலமற்ற கூலிகளாக அகதிகளாக தமிழர்களை மாற்றணும். கடலூர், நாகப்பட்டினம் இந்த மண்டலம் அது பூரா பெட்ரோகெமிக்கல் மண்டலம். இங்கே பூரா மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் விளங்கணும். இப்போ இங்கே மட்டும் இல்லை, நெய்வேலியில் ஏற்கனவே வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று ஆக்கிரமித்து அந்த நிலத்தை எடுத்தான். ஏற்கனவே ஆக்கிரமித்து வச்சிருக்கிற 10,000 ஏக்கர் இருக்கு. அதுபோக இன்னும் 20,000 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிக்க போகிறான். இப்போ அதுக்கான போராட்டம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உயர் மின்னழுத்த கோபுரம் ஏற்கனவே கையில் எரிவாயு எப்படி வந்துச்சு, அந்த போராட்டம் எப்படி வந்துச்சு, நுட்பமாக விளங்கணும். கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு எரிவாயு போகுது, கையில் எரிவாயு. அந்த எரிவாயுவை கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தேசிய நெடுஞ்சாலை வழியே குழாயை பதிச்சு கொண்டு வராங்க. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு தேசிய நெடுஞ்சாலை வழியே குழாயை பதிச்சு கொண்டு போறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ளே என் நெஞ்சை 2ஆக பிளந்தது போல என் நஞ்சை நிலத்தை பிளந்து நிலத்துக்கு உள்ள கொண்டு வர. இதை அனுமதிச்சது யாரு? மதிப்பிற்குரிய தமிழின தலைவர், தானே தலைவர், தன்மான தலைவர், ஒரே தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் தான். அன்னை கேட்டிருக்கணுமா இல்லையா? கேரளாவிலேருந்து எப்படி கொண்டு வர, தமிழ்நாட்டிலேருந்து எப்படி கொண்டு வர, அப்படியே நீ நெடுஞ்சாலையில் கொண்டு போ. அவன் நான் கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமில்ல? அதெல்லாம் சமதளமாக இல்லை, இந்த பக்கமும் சமதளமாக இல்லை, தமிழ்நாடு மட்டும்தான் சமதளமாக இருக்கு. ஏண்டா நாங்கள் சமதளமாக இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனையாடா? எப்படி தமிழர்கள் பண்பாடு கொண்ட ஒரு தேசிய இனம் அமைதியாக ஒழுக்கமாக இருக்குமோ அப்படி என் நிலமம் அமைதியாக சமமாக இருக்கிறதா அவனுக்கு பிரச்சனை, நோன்றாங்கிறான். இப்போ இந்த மின்னழுத்த கோபுரம் அதில் கீழே மேலே வயர் போகுது, கீழே டியூப்லைட்டை வைக்கிறான், எரியுது. எப்படி இருக்கும் பார்த்துக்க. ஒரு குருவி இருக்காது, ஒரு மைனா இருக்காது, ஒரு சிட்டு இருக்காது, ஒரு காகம் இருக்காது, ஒரு கொக்கு இருக்காது. அதாவது திடீர்னு ஒருத்தன் தலையில் அடித்தா எப்படி கிறுக்கிறுன்னு வரும். என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா, மயக்கமாக வந்துருச்சுப்பான்னு சொல்லுவோம்ல. அப்படி அந்த இடத்தை கிடக்கும் போது பறவைகள் என்னன்னு தெரியாமல் திசை மாதிரி செத்து விழுந்துடும். சிட்டுக்குருவி செத்தா என்ன, அவனே அறிவிப்பு விடுறான்,
39 விழுக்காடு குருவிகள் செத்துருச்சு, 59 விழுக்காடு பறவைகள் செத்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் நீங்கள் சாக போறீங்க. அதான் 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 அதுக்கு எச்சரிக்கை. நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன? நான் பண்ணது ஒரு விவசாயி தற்கொலை செய்தி, செய்தி பிரேக்கிங் நியூஸ் கூட வராது. பிரேக்கிங் நியூஸ் வந்து நாளை பேட்டா படத்தின் உடைய பாடல் வெளியீடு, அதான் பிரேக்கிங் நியூஸ். விவசாயி தஞ்சை மாவட்டத்தில் மன உளைச்சல் தாங்காமல் விவசாயி விஷம் குடித்து தற்கொலை. எங்க ஒரு கீழே தேடி படிக்கணும், கீழே. இது உனக்கு செய்தி. நாளை நீ உணவில்லாமல் சாக போறாய் என்பதற்கான முன் அறிவிப்பு.